அந்த இரவு மழை மெதுவாக பெய்தது. யாரும் கேட்காததை அறிந்தது போல. உணவகத்தின் உள்ளே வெப்பமான விளக்குகள், சிரிப்புகள், நிறைந்த தட்டுகள், சுகமான வாழ்க்கை. ஆனால் வெளியே பின்புறக் கதவின் அருகே ஒரு சிறிய மரமேசையின் கீழ் ஒல்லியான சாம்பல் நிற பூனை ஒன்று அசையாமல் உட்கார்ந்திருந்தது. நனைந்த முடி, வெற்று வயிறு, ஆனால் ஒரு சத்தமும் இல்லை. ஏனெனில் வாழ்க்கை அதற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. பிச்சை கேட்டால் அடிதான். உணவின் வாசனை பசியை விட அதிகமாக வலித்தது. வெண்ணெய், ரொட்டி, இறைச்சி அருகிலே, ஆனால் எட்ட முடியாதது. கண்ணாடிக்குள் மக்கள் சிரித்தார்கள். யாரும் கீழே பார்க்கவில்லை. ஒரு குப்பை மூட்டை தரையில் விழுந்தது. பூனை திடுக்கிட்டது. பிறகு காத்திருந்தது. ஏனெனில் காத்திருப்பதே பாதுகாப்பு. ஒரு கடினமான ரொட்டி துண்டை அது கண்டது. குளிர்ந்தது. கடிக்க முயன்றது. பிறகு நின்றது. அருகில் ஒரு சிறிய நிழல். ஒரு குட்டி பூனை. நடுக்கம், பசி. பெரிய பூனை ரொட்டியை பார்த்தது. பிறகு அந்த குட்டியை பார்த்தது. மெதுவாக, மிக மெதுவாக காலால் அந்த ரொட்டியை முன்னே தள்ளியது. குட்டி பூனை உயிர் காப்பது போல் உண்டது. ஏனெனில் அதுதான் உண்மை. உணவகத்தின் உள்ளே ஒருவர் உணவு தாமதம் என புகார் சொன்னார். வெளியே ஒரு பூனை பசியை தேர்ந்தெடுத்தது. மழை மேலும் கனமானது. பூனை சுருண்டது. வெற்று வயிறு, அமைதியான இதயம். சில தியாகங்கள் சத்தமிடாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அவை சொல்லும் ஒரு உண்மை. மிகவும் ஏழையான உயிர்களுக்குள் கூட மனிதநேயம் செல்வமாக இருக்க முடியும். பார்த்து கொண்டிருக்க நீங்களும் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.